வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 2.8 உள்ள இந்த இரண்டாவது கணக்கு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தரப்பட்டுள்ள இந்த கலப்பெண்ணை எடுத்து நம்ம r cos θ plus i sin θ என்ற துருவ வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். இதில் r மதிப்பும் θ மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். rக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் z, அதாவது ரூட் ஆஃப் இந்த கலப்பெண்ணின் மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதியை வர்க்கப்படுத்தி கூட்டி ரூட் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடியது r மதிப்பு. therefore இங்க r equal to இதனோட மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் இது போல வர்க்கப்படுத்தி கூட்டி அதை ரூட் எடுத்து சுருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 4/4, இதை நம்ம சுருக்கும் பொழுது ரூட் ஆஃப் 1. therefore r equal to 1 அப்படின்றத நமக்கு இங்க மட்டு மதிப்பு. அடுத்ததா தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த வீச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்பா equal to tan inverse y/x என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். therefore இங்க ஆல்பா equal to tan inverse of இங்க வந்து x மதிப்பு இதனோட மெய்ப்பகுதி √3/2னும், அதாவது y மதிப்பு கற்பனை பகுதியான ஐக்கு பக்கத்தில் உள்ள 1/2 என்பது y மதிப்பு அவங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு பகுதியில் உள்ள ஒன்னா இருக்கக்கூடிய ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்ல நமக்கு tan inverse of 1/√3 அப்படின்னு கிடைக்குது. அப்ப இந்த tan inverse of 1/√3 அப்படின்றது அதுக்கான கோண அளவு என்ன அப்படின்னு இந்த அட்டவணையில் பார்த்தோம்னா 1/√3 என்பது டேனோட 30 டிகிரிக்கு தான் நமக்கு 1/√3 கிடைக்குது. இந்த 30 டிகிரி என்பதை π/6 எழுதிக்கலாம். therefore இந்த tan இந்த பக்கம் போச்சுன்னா tan inverse மாறி போயிடும். எனவே π/6 equal to tan inverse of 1/√3. அப்போ tan inverse of 1/√3க்கு நம்ம π/6 அப்படின்னு இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். therefore ஆல்பாவின் மதிப்பு π/6 என்பது இங்க நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததா தீட்டா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தரப்பட்டுள்ள இந்த கலப்பெண்ணானது ஒன்னாவது கால் பகுதியில் அமைஞ்சா தீட்டா equal to இந்த வரக்கூடிய ஆல்பாவை அப்படியே போட்டுக்கலாம். சப்போஸ் இது நான்காம் கால் பகுதியில் அமைஞ்சா ஆல்பாவோட மைனஸ் சேர்த்து போடணும். இரண்டாவது கால் பகுதிக்கு π மைனஸ் ஆல்பானோ, மூன்றாவது கால் பகுதிக்கு மைனஸ் π பிளஸ் ஆல்பானோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கணக்குல நமக்கு தரப்பட்டுள்ள இந்த கலப்பெண்ணானது ஒன்னாவது கால் பகுதியில் அமைவதனால தீட்டா ஈக்குவல் டு ஆல்பானே எடுத்துக்கலாம். therefore ஆல்பாவின் மதிப்பை எடுத்து தீட்டாவுக்கு நேரடியா π/6 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தரப்பட்டுள்ள இந்த கலப்பெண்ணை துருவ வடிவத்தில் எழுதும்போது r மதிப்பு 1னும் தீட்டாவுக்கு நம்ம π/6னும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். therefore இந்த கலப்பெண்ணுக்கு அடுக்கு 5ன்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த அடுக்கு 5 எழுதி ரெண்டு பக்கமும் அடுக்கு வந்து 5 போட்டிருக்கோம். இங்க பிளஸ்ல உள்ள நம்பர் மாதிரி இதே போல மைனஸுக்கு நம்ம தனியா கண்டுபிடிக்க தேவையில்லை. இதே போல் அப்படின்னு எழுதி மைனஸ் போட்டு மேல வந்து அடுக்கு 5ன்னு எழுதிக்கலாம். இப்ப கணக்குல கொடுக்கப்பட்டுள்ள இந்த லைன் எடுத்து இடது பக்கம் எழுதி ஈக்குவல் டு இதுக்கான மதிப்பை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த மைனஸ்க்கான மதிப்பு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து பிளஸ் போட்டு இது போல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெளியே இருக்கிற அடுக்க உள்ள கொண்டு போகலாம். அதாவது டிமாய்வரின் தேற்றத்தை பயன்படுத்தி, தேற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா cos θ plus i sin θ ஹோல் பவர்ல என்ன இருந்தா இந்த எண்ணெய் எடுத்து போய் தீட்டாவுக்கு பக்கத்துல பெருக்கலா போட்டுக்கலாம். இங்க நான் கூட அடுக்குல உள்ள 5 எடுத்துட்டு வந்து இந்த பைக்கு பக்கத்துல போட்டு 5 π/6 அப்படின்னு போட்டுக்கலாம். எல்லா இடத்துலயும் கோண மதிப்போட இந்த அடுக்கை எடுத்துட்டு வந்து பெருக்கிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த மைனஸ்ல உள்ள i sin 5 π/6ம் பிளஸ்ல உள்ள i sin 5 π/6ம் அடிபட்டு போச்சுன்னா இங்க நமக்கு கிடைக்கக்கூடியது 2 cos 5 π/6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதனோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 π/6 ஈக்குவல் டு இதனோட கோண மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 180/π, மேல பை இருந்தா கீழே பை வர்ற மாதிரி இதை போட்டு பெருக்கலாம். பையன் அடிச்சுட்டு 1 6 6 3 6 18 30. therefore i 30 150. இந்த 150 எப்படி பிரிச்சுக்கலாம்னா இங்க உள்ள பையில இருந்து 30 கழிச்சா 150 கிடைக்குது. பைக்கு பையனும், அதாவது 180க்கு பையனும் 30க்கு π/6னும் போட்டுக்கலாம். therefore cos 5 π/6 அப்படின்றத cos of π minus 5 π/6 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து இரண்டாவது கால் பகுதியில் அமையறதுனால சைன் மட்டும்தான் பிளஸ்ஸா இருக்கும், காசுக்குலாம் வந்து மைனஸ் போட்டுக்கணும். therefore minus cos 5 π/6 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க மைனஸ் போட்டு cos π/6 ஓட மதிப்பு √3/2 அப்படின்றத இங்க நம்ம பயன்படுத்த போறோம். therefore இதுக்கான மதிப்பு cos π minus π/6 அப்படின்னு எழுதிக்கிறோம். therefore இதனோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் √3/2. இந்த ரெண்டும் அடிபட்டு போச்சுன்னா ஈக்குவல் டு மைனஸ் √3 என்பது வந்து நாம நிரூபிக்க வேண்டியது. இது போல இந்த கணக்கை வந்து நிரூபிக்கலாம். இதுல இது தேவையில்லை, நேரடியா கூட நீங்க வந்து இந்த ஸ்டெப்பை எழுதி இதனோட மதிப்புல பிரதிட்டு நேரடியா சுருக்கமா போடலாம். பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள்.